வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாதம் பிறந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பனை தரிசித்து வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக கன்னிமார்கள் ஐயப்பனுக்காக விரதம் இருந்து மாலை போடக்கூடிய இந்த நேரத்தில் கன்னிசாமிமார்கள் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முறையாக இந்த சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய கன்னிசாமிகளுக்கு இந்த விரத முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் தெரியலாம். ஆனால் இந்த கன்னிசாமிகள் பின்வரக்கூடிய இந்த 3 விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 41 நாட்கள் நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டுங்க. அது என்ன வழிமுறைன்னு தெரிஞ்சுக்கலாம். சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை போட்டு விரதம் இருந்தே யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் கன்னிசாமின்னு சொல்லுவான். 60 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க செல்பவங்களும் இருக்கிறாங்க. 60 நாட்கள் குறைந்து 48 நாள் ஆச்சு. 41 நாட்கள் விரதம் இருந்து இப்போது இருமுடி கட்டிக்கொண்டு சபரிமலைக்கு யாத்திரை செல்றாங்க. இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு விரதம் இருக்க துவங்கிட்டாங்க. முதல் முறையாக நீங்கள் மாலை அணிந்து கன்னிசாமியாக இந்த சபரிமலை ஐயப்பனை காணக்கூடிய கன்னிசாமிகளாக இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த 41 நாட்களோ செய்ய வேண்டிய வழிபாடு முறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளை தவிர்த்து பெரியவங்க கன்னிசாமியாக நீங்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து இருந்தீங்கன்னா தினசரி குளித்து நீரில் தான் காலை மாலைன்னு குளிக்கணும். தினசரி குளித்துட்டு தாங்க பூஜை அறையில் ஐயப்பனுடைய சாமி படத்திற்கு முன்னாடி அமர்ந்து ஐயப்பனுடைய பாடல் இல்லைனா துதிகளை சொல்லணும். குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 10 நிமிடமாவது தினசரி நீங்கள் ஐயப்பன் சாமிக்கு பூஜை செய்து பாடல்களை கேட்பது ரொம்ப நல்லது. வேலை தொழில்னு பிஸியாக இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த நாளில் எவ்வளவு தாமதமானாலும் இதை நிச்சயம் செய்யணுங்க. 41 நாட்கள். அதே போல் இந்த நாளில் மாலை அணியக்கூடிய பக்தர்கள் பலர் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பீங்க. கன்னிசாமியாக நீங்கள் முதல் முறை சபரிமலைக்கு சென்று கூடியவர்களாக இருந்தால் இதனை நீங்கள் பின்பற்றலாம். இல்லைன்னா காலை இரவு ஆகிய 2 வேளைகளை எளிமையான உணவை ஆரோக்கியமான சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாங்க. இந்த 41 நாட்களும் விரதம் பார்த்தீங்கன்னா உடலுக்கும் மனதுக்கும் முழுமையான கட்டுப்பாட்டோடு விதித்து பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கணும். எனவே விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் முழுவதுமே நீங்கள் புகைப்பிடிப்பது மது அருந்துவது உள்ளிட்டவற்றை தவிர்த்துக்கணும். அதே போல் இந்த கடுமையான விரத நாட்களில் 41 நாள் இல்லைன்னா 48 நாட்கள் விரதம் இருந்தேன் சபரிமலை ஐயப்பனுக்கு யாத்திரை செல்லக்கூடிய விரதமாக அமையணும். குறிப்பிட்ட நேரத்தில் ஆடைகளை அணியணும், கால்களில் செருப்பு அணியக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகள் இருக்குதுங்க. அனைத்துமே பார்த்தீங்கன்னா வாழ்வில் எந்த சூழல் வந்தாலும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக உடல் ரீதியாகவும் சரிங்க மன ரீதியாகவும் தயார் செய்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. இந்த 3 விஷயங்களும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா கன்னிமார்கள் கன்னிசாமிகள் நிச்சயம் சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் பின்பற்றணும். ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை முதல் தேதியிலே மாலை அணிந்து கொண்டு ஒரு மண்டலன்னு சொல்லக்கூடிய 41 நாட்கள் விரதம் இருந்து மார்கழியில் மலைக்கு செல்வதே பக்தர்கள் வழக்கமாக வச்சுருந்தாங்க. சில 60 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து மகர ஜோதிக்கான ஐயப்பனுக்கு கோவிலுக்கு செல்வாங்க. ஆனால் இப்போது விரத நாட்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைந்து 41 நாட்கள் தான் அதிகபட்ச நாட்களாக மாறிடுச்சுங்க. இந்த நாட்களில் இரவு உறங்கும்போது தரையில் தான் படுத்து கொள்ளணும். புதிதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மாலை அணிந்த காலத்தில் அனைவருடுமே மரியாதையாகவும் சொந்தமாகவும் தான் பேசணும். மற்றொரு நியதியும் உண்டு. பார்க்கும் அனைவரையும் நீங்கள் ஐயப்பனின் ரூபமாக தான் பார்க்கணும். தன் மனைவியை கூட சாமின்னு தாங்க இந்த நாட்களை நீங்கள் கூப்பிடணும். அதே போல் இந்த கலியுக வரதனாக இருக்கக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய இந்த சபரிமலை ஐயப்பனை சபரிமலையில் வீற்றிருந்து அருள் புரியக்கூடிய ஐயப்பனுடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. இந்த தாண்ட காருண்ய வனத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகளுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக நாராயணர் ஜெகன்மோகினியாகவும் சிவபெருமான் பற்றின பிச்சாண்டனராக உருவெடுத்திருக்காங்க. அப்போது இரு ஜோதிகளுமே ஒன்று சேர்க்கின்ற போதுதான் அந்த ஜோதி பிளம்பல இருந்து ஜோதி வடிவமாக
வெளிப்பட்ட ஆனந்தமயமான வீற்றிருக்கக்கூடியவர் தான் இந்த சபரிமலை ஐயப்பனுங்க. ஹரிக்கு ஹரனுக்கு மகனாக அவதரித்த காரணத்தால் ஹரிஹரசுரன்னு இந்த ஐயப்பனை நம்ம கூப்பிடுறோம். பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா ஐயப்பனை நம்ம வழிபடுறோம். இவர் பார்த்தீங்கன்னா தெய்வ யோக பட்டையை அணிந்து சின் முத்திரையோடு நமக்கு காட்சி தராரு. இவரை வழிபட்டாலே நம்ம என்னவெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அதை அனைத்துமே நிறைவேற்றி தரக்கூடியவர் தாங்க இவர். நெய் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு பக்தருடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய இந்த ஐயப்பனை பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து எப்படி வழிபடுவதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியிலே மாலை அணிந்து ஒரு மண்டலம் செல்லக்கூடிய 41 நாட்கள் விரதம் இருந்து மார்கழியில் மலைக்கு செல்வதே பக்தர்கள் வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கடுமையான பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணும். குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டு குருசாமி இல்லாதவங்க கோவிலுக்கு சென்று அங்குள்ள புரோகிதர்கள் கையாலே மாலை அணிந்துக்கலாம். வீட்டில் மாலை அணிவதாக இருந்தீங்கன்னா தாயார் கையில் மாலை அணிந்து கொள்வது நல்லது. அதே போல் இந்த நாட்களில் மாலை அணிந்து கொண்டவங்க அதிகாலையில் பச்சை தண்ணீரில் தான் குளிக்கணும். மேலும் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் மட்டும் தண்ணீரில் குளுமையை குறைத்து சற்று வெதுவெதுப்பான தண்ணீரில் நீங்கள் குளித்துக்கலாம். அதே போல் இந்த நாட்களில் நெற்றியில் சந்தன விபூதி குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை அணிந்து கொள்ளணும். ஐயப்பனுடைய திருவுருவ படத்திற்கு புதிதாக மலர் அணிவித்து தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து படைத்து வழிபடணும். மிக எளிமையாக கூட இந்த நாட்களில் ஒரு பழம் இல்லைன்னா உலத்திராட்சை பேரிச்ச பழம் கூட நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இந்த ஐயப்பனுக்காக மட்டும் சரணம் சொல்லி வழிபடணும். அதிகாலை வேளையில் உங்களுடைய அடிவயிற்றில் இருந்து சொல்லக்கூடிய சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் உங்களுடைய உள்ளத்திற்கோ இல்லத்திற்கோ மகிழ்ச்சியை கொடுத்துடுங்க. இந்த நாளில் நெய் தீபம் ஏற்றி ஐயப்பனை வழிபட வேண்டும். ஐயப்பனுக்கு மட்டும் சாப்பிட்டு கொண்டே விரதம் இருக்கணும். சுத்த சைவமாக தான் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். மிக கடுமையாக விரதம் இருக்கக்கூடியவங்க ஒருவேளை மட்டும் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம். அதனால் காவி உடை மட்டும் அணிந்து விரதம் மேற்கொள்ளணுங்க. கன்னிசாமியாக இருந்தால் கருப்பு உடை அணிந்து விரதம் இருக்கணும். மாலை நேரத்தில் வீடு திரும்பியதுமே மீண்டும் குளித்துட்டு ஐயப்பனுக்காக விளக்கேற்றி வைத்து சரணம் சொன்ன பிறகே இரவு உணவு எடுத்துக்கணும். மாலை அணிந்த காலத்தில் அனைவரிடமே ரொம்ப மரியாதையாகவும் சாந்தமாக தான் பேசணும். மற்றொன்று பார்த்தீங்கன்னா அனைவரையும் பார்த்தீங்கன்னா ஐயப்பனை ரூபமாக தான் சொல்லி வழிபடணும். மனைவியை கூட இந்த நாட்களில் சாமின்னு தாங்க கூப்பிடணும். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பேசுவதற்கு முன்னாடி சரி சான்னு பேசி முடிந்த பிறகு சரி சுவாமின்னு சரணம் சொல்லணும். எப்போதும் இறை சிந்தனை தாங்க இந்த 41 நாட்களும் இருக்கணும். மலைக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு நாளாவது ஐயப்ப சுவாமிகள் அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களை வீட்டுக்கு அழைத்து ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் அளிக்கணுங்க. ஐயப்பனுக்கு அன்னதான பிரபுன்னு பேர் இருக்குது. அதனால் கன்னிசாமியாக இருந்தீங்கன்னா வீட்டில் அன்னதானம் அளிப்பது விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த சபரிமலை ஐயப்பனுக்காக விரதம் இருக்கக்கூடிய கன்னிசாமிகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு இதுவரை பார்த்தோம். செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலணியை கண்டிப்பாக அணியக்கூடாது. அலுவலக கட்டுப்பாடு காரணமாக காவி உடை அணிய முடியாமல் காலணி அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அணிந்துக்கலாம். அதே போல் இரவு உறங்கும் போது தரையில் தான் படுத்துக்கொள்ளணும். புதிதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வீட்டில் உள்ள மனைவியோ தாயோ பூஜை அறைக்கு வர முடியாத காலத்தில் என்ன செய்வதுன்னு சந்தேகம் பலருக்கு இருக்குது. அந்த காலத்தில் பெரிய வீடு இருக்கும் அவங்கள தனியறையில் இருந்து கொண்டே மாலை அணிந்தவர்கள் நீங்கள் பார்க்காம ஒதுங்கி இருக்கலாம். இப்போது அப்படி இருக்க முடிந்தா இருக்க, இல்லைனா அப்படி இருக்க முடியாதவங்க அந்த நாட்களை கணக்கிட்டு தங்களுடைய விரத காலத்தை அரை மண்டலமாக 24 நாட்கள் என்ற அளவில் குறைத்துக்கலாம். அதே போல் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மது புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா விரத காலத்தில் முற்றிலுமாக தவிர்த்துக்கணும். ஒழுக்கக்கேடான அனைத்து விஷயத்தையும் இந்த காலத்தில் நிறுத்தி வச்சுக்கணுங்க. அதே போல் குழந்தை இல்லாதவங்க பிரார்த்தனை செய்து கொண்டு பிரார்த்தனை நிறைவேறியதோ தென்னங்கன்றையும் மணி போன்றவற்றை வாங்கி கொண்டு போய் கோவிலில் செலுத்தலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய இந்த விரத காலத்தில் ஐயப்பனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. முதல் முறையாக நீங்கள் மாலை அணியும் போது 41 நாட்கள் விரதம் இருக்கணும். உடலும் மனதளவில் நீங்கள் இப்போது தூய்மையாக இருக்கணுங்க. தினமும் ஐயப்பனை பற்றி தியானிப்பது ரொம்ப நல்லது. இருமுடியை தலையிலிருந்து இறக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ நீங்களே கூடாது. இதே நீங்கள் குருநாதர் இல்லைன்னா மற்ற பழமலை ஐயப்பன்மார்களால் மட்டுமே செய்துக்கணும். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஐயப்பனை போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.